பிரதமர் அவர்களே நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடுகளை திமுக அதை ப்ராசஸ் பண்றதில்ல, அதை சரியான முறையில கீழே கொண்டு போறதில்லை. எல்லோருக்கும் தெரியும் 2 கை தட்டினால் தான் சத்தம். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு கையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசோடு இணைப்பு கிடையாது, பிணைப்பு கிடையாது. மத்திய அரசோடு பேசி நிதியை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கல. மதுரை மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், பொய் புகார்களை மட்டும் கூறி இன்னும் ஒரு அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டினுடைய அடுத்த அறிக்கையை தயார் செய்து கூட சரியான அறிக்கை இன்னுமே அனுப்பல. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பல பொய்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள் பேசியதை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் இந்த 20 நாட்களாக பார்த்துவிட்டு முடிவு செய்து விட்டார்கள். நம்முடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் நம்ம போடணும். நம்முடைய வாக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு கொடுக்கணும். நம்முடைய வாக்கு தாமரை சின்னத்துக்கு கொடுக்கணும், குக்கர் சின்னத்துக்கு கொடுக்கணும், மாம்பழ சின்னத்துக்கு கொடுக்கணும். கூட்டணி கட்சிகளுடைய மற்ற சின்னத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிவுற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 27 வேட்பாளர்கள், தாமரையில் நிற்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் 33 பேர் மிக கடுமையாக களத்தில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் 169 பேருக்கு மேல அவர்களும் களத்திலே மக்களை சந்தித்து வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மே 4ஆம் தேதி தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது ஒரு சரித்திர வெற்றி, தமிழகத்தில் இதுவரை கிடைக்காத, நடந்திராத ஒரு சரித்திர வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, இந்த காலத்தின் பொழுது தெல்ல தெளிவாக மக்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு சென்னையில் அவ்வளவு ரோட் ஷோ நடக்குது. அப்படி இருந்தும் நேரம் எடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். நேரடியாக தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் கவனத்துக்கு கொண்டு வர பார்க்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவங்க திரு ஸ்டாலின் அவர்களோட கூட்டு பிரச்சாரம் செய்ததை நம்ம எல்லோருமே பார்த்தோம். அலாங் வித் ஸ்டாலின் he was doing campaigning, a joint campaigning in a stage. So காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறார். அந்த கூட்டம் முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கும் பொழுது கார்கே சொல்றாரு, அது ஆங்கிலத்தில் படிச்சுட்டு நான் அடுத்து தமிழ்ல கேட்கிறேன். கார்கே சொல்லுகின்றார், how can they AIADMK join with Modi? He is a terrorist and he won't believe in equality. And these people who are joining with them, it means that they are weakening democracy. நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான் ஸ்டாலினுக்கு கேட்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மோடியை தீவிரவாதின்னு சொல்றார். தமிழக மண்ணில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல மோடியை தீவிரவாதின்னு சொல்றாங்க. தீவிரவாதிகளுடைய ஊடுருவை தடுக்கக்கூடிய மோடி, தீவிரவாதிகள் வந்தா பதிலடி கொடுக்கக்கூடிய மோடியை இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே நம்முடைய மண்ணில் தீவிரவாதின்னு கூப்பிடுறார். அதனால ஸ்டாலின் அவர்களே, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கருத்துக்கு உடன்படுறீங்களா? அவர் சொன்ன கருத்து அவர் கருத்து மட்டும்தானா, இல்ல உங்க கருத்து சேர்ந்து இருக்கா, இல்ல கூட்டணியுடைய மொத்த கருத்து இருக்கா? அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்றையும் சொல்லணும். இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி இன்னைக்கு ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 கொடுங்க. அவருடைய மகனை அவரே ப்ரொமோட் பண்ணி வரமாட்டான்னு சொன்னவரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, இன்னைக்கு கட்சியில உழைக்காம இன்னைக்கு நம்பர் 2 பொசிஷன்ல வந்து தன்னுடைய மகனை வைத்திருக்கின்றார். அதனால நம்ம பல இடத்துல பேசுறோம். குறிப்பாக நம்முடைய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் 20 முறை இதுவரை கேள்வி கேட்டிருக்காங்க. 20 முறை தமிழகத்தினுடைய இந்த அரசியல் பிரச்சார காலகட்டத்தில் 20 முறையும் ஒரே கேள்விதான். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் வேட்பாளர் நீங்களா, இல்ல முதலமைச்சராக வருவதற்காக இந்த தேர்தலில் நீங்கள் நாடகம் போட்டுவிட்டு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக அமர வைப்பதற்காக இந்த தேர்தலில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? 20 முறை கேள்வியும் கேட்டும் இதுவரை பதில் இல்லை. 21வது முறையும் இந்த கேள்வியை கேட்கிறோம். தமிழக மக்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது ஸ்டாலின் அவர்களுக்கான தேர்தல் இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலினுடைய முகமூடியாகத்தான் திரு MK ஸ்டாலின் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனாலதான் எங்களுடைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அனுபவம், அவருடைய நிர்வாக திறமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி அவர்களா என்று வரும் பொழுது தமிழகத்தில் எல்லா வாக்காளர் பெருமக்களும் திரு EPS அவர்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். மே 4 நமக்கு அது தெல்ல தெளிவாக தெரியும். I just want to supplement this last point. Today I feel ashamed
that the Congress party and Mr. Stalin's DMK party have come to such a low level. They have stooped to this low level that a democratically elected Prime Minister, elected by the people of India, they are calling a terrorist. I strongly condemn Mr. Kharge's statement. I demand an apology from both the partners, Rahul Gandhi and MK Stalin, for this downright insult of the people of India. They have not only insulted Prime Minister Narendra Modi, who's elected by all of us, who is the leader of the world's biggest democracy, the mother of all democracies, but they have insulted 140 crore Indians. They have today insulted 8 crore Tamil brothers and sisters by calling the nation's Prime Minister a terrorist. I do not think the people of Tamil Nadu will either forget this insult, and I am sure the people of Tamil Nadu will not forgive Rahul Gandhi, his party's president Mallikarjun Kharge, and their partner Stalin for this insult of 140 crore Indians, for this insult of 8 crore Tamilians. Effectively, Congress and DMK are calling all of us who have elected Prime Minister Modi as terrorists. I strongly condemn it. They should apologize to the nation, and the people of Tamil Nadu should give a befitting reply to the unholy alliance of DMK and Congress. Vanakkam. செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு வேலையில் இருந்திருக்காரு, அரசு பணத்தில் இருந்திருக்கிறாரு. 471 நாள் புலால் சிறையில் இருந்த பொழுது அரசு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அரசு பணத்திலும் இல்லை, எந்த அரசுகிட்ட இருந்து 1 ரூபாய் அரசுகிட்ட இருந்து பெறல. என்னை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில மட்டுமே 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஒரு தொகுதியில மட்டுமே செலவு செய்திருக்கின்றார்கள் சொன்ன உடனே அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாம கேட்ட கேள்வி, ஓட்டருக்கு 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில கொடுத்தீங்களா இல்லையா? இரண்டாவது கேள்வி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 200 கோடி செலவு செஞ்சீங்களா இல்லையா?